இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார் வந்து எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா டிஐஎஃப்ஐ உடைய ஆக்டிவிட்டீஸை நம்ம கிஃப்ட் நிஃப்டி வழியாக என்ஐசி அதனுடைய ஆக்டிவிட்டீஸில் நம்ம பார்க்கலாம். இங்கே பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். தினமும் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய லெவல்ஸை கிடைக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த லெவல்ஸை நீங்கள் எப்பவுமே வாட்ச் பண்ணி பாருங்கள். அதாவது டெக்னிக்கல் அனாலிஸு, ஃபண்டமெண்டல் அனாலிஸு, எஃப்ஐ ஆக்டிவிட்டீஸ், இந்த 3 ஸ்கிரிப்ட் தான். சரிங்களா? அந்த 3 ஸ்கிரிப்டில் தான் உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா ட்ரெண்டோடு பேஸ் பண்ணும்போது இந்த லெவல் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பவுமே சரி தான், ஒரு என்ஐசி வெப்சைட் வழியாக நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டலா அப்போ அடுத்த வாரத்துக்கு என்ன போட்டிருக்காங்க, அப்போ அடுத்த மாதத்துக்கு என்ன போட்டிருக்காங்க, இந்த மந்த் எண்டில் என்ன போட்டிருக்காங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலுமே ஒரு பொசிஷன் ட்ரேட்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பொசிஷன்னா அன்னன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டு அன்னன்றைக்கி க்ளோஸ் பண்ணால் ஒரு பிக் ப்ராஃபிட்டில் வந்து அன்னன்றைக்கி இன்ட்ராடே லெவலுக்கு போனால் கீ லெவல் வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கும் யூடியூப்பில். சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே உள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிஸும் இப்போ டெக்னிக்கல் ஒர்க்கும் சொல்லியிருக்கேன். எஃப்ஐ ஆக்டிவிட்டீஸ் 3 ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். எப்பவுமே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கிஃப்ட் நிஃப்டியை மட்டும் பாருங்கள். இந்த கிஃப்ட் நிஃப்டியில் நான் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு ஃபெப் எடுத்துகிட்டு வந்து இந்த கீ லெவல் அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ அதனுடைய கீ லெவல் மட்டும் நம்மளுக்கு தேவை. சரிங்களா? அந்த கீ லெவலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து எஃப்ஐ ஆக்டிவிட்டீஸ் உண்டான ஏரியா. அது இங்கே என்ன மென்ஷன் பண்ணால் எஃப்ஐ லெவல்ஸ்னு போடுறோம். அதாவது என்ன எஃப்ஐ லெவல் இயர், ஒரு வருஷத்துக்கு உண்டான இயர்ஸ் எஃப்ஐ லெவல்னு போடுறோம், மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா ஜூம் பண்ணி கரெக்டான கீ லெவலை கரெக்டாக வைங்க. சரிங்களா? இதை பண்ணதுக்கப்புறம் இதனுடைய 50% வந்து ஒரு ஜோனை கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இயர் மிட் பாயிண்ட் இதை முடிஞ்சிருச்சுங்களா? இதுக்கப்புறம் 127 வந்து வரும்போது நம்ம 1 இயர்னுடைய லோ கட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 கீ லெவல் கொடுத்துருக்கேன். அப்படியே 6 மாதத்துக்கு எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு வருஷத்தில் போன வருஷத்தில் அதனுடைய 6 மாதத்தை எடுக்கிறேன். அந்த 6 மாதத்துக்கு கீ லெவலில் இங்கே திருப்பி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி பாருங்கள். அப்போ 6 మంత్లో எஃப்ஐ லெவல் முடிஞ்சிருச்சுங்களா? மந்த்து மிட் பாயிண்ட். அப்போ 6 மந்த் ஐயும் இயர் ஐயும் சேமு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே 127 ஒரு மார்க் பண்ணுறீங்க. ரிவர்சல் பாயிண்ட் இருக்குது. நம்ம பேர் என்ன வச்சுருக்கோன்னா ரிவர்சல் பாயிண்ட். அந்த ரிவர்சல் பாயிண்ட்டு 6 month 127% ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? இதை வச்சுக்கிட்டு
கொஞ்சம் கலர் வேரியண்ட்டுக்காக கலர் மாற்றிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த ஃபெப்பை டெலிட் பண்ணிடுறேன். அப்புறம் மந்த்துக்கு வரேன். மந்த்து சரிங்களா, அந்த மந்த்து பாருங்கள், மந்த்தினுடைய கீ லெவல் மட்டும்தான் தேவை. மந்த்லி லோ இங்கே 78%, அங்கே வந்து பார்த்திங்கன்னா 50% எல்லாம் ஒரு கீ லெவலாக சேமாக இருக்குது. அதனால் இங்கே என்ன பண்ணுறேன், மந்த்லினுடைய இந்த லெவலுக்கு நான் ஒரு ஜோன் போடுறேன். திருப்பியும் monthly 127% reversal. ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க, லெஃப்ட்டு அகைன் ரைட்டு, ரிவர்சல் பாயிண்ட். இதை ட்ரா பண்ண அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்மளுக்கு இதுக்கப்புறம் லெவல் எதுவும் தேவையில்லை சரிங்களா. முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெவல் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். வீக்லி லெவல், இந்த வாரத்துக்கு உண்டான லெவல், இது கன்ஃபார்மாக எல்லா இடமும் தேவை. இது எதை லெவலை நோக்கி கீழே வரப்போகுது, வீக்லி லோ மென்ஷன் பண்ணுவோம் சரிங்களா. இதுதான் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். நீங்கள் எது ட்ரா பண்ணாலும் ஃபெயிலியர் கொடுத்துரும் சரிங்களா. நீங்கள் 2 டேஸ்க்கு ஒரு வீக்லி கேண்டிலில் சப்போர்ட் ஷுங்கு டு ஷுங்கு லவ் தெரி கான்செப்டில் நீங்கள் வச்சுருந்தாலும் அது உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் கொடுத்துரும். அதனால் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி வீக்லி மிட் பாயிண்ட் சரிங்களா, வீக்லி மிட் பாயிண்ட், வீக்லி லோ, அதுக்கப்புறம் வீக்லி ஆகி மேலே இருக்குது சரிங்களா. அதுவும் மென்ஷன் பண்ணுங்க, ஏன்னா ஒரு வாரத்துக்கு உண்டான லெவல் இது, கீ லெவல். வீக்லி ஹை சரிங்களா. இதை கூட அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதனுடைய இன்ஷூட் லெவலும் நீங்கள் ஒரு அளவுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடியாக போகுது கீ லெவலு. வீக்லி 127% ரிவர்சல் பாயிண்ட். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு சரிங்களா. இதனுடைய ஒர்க்கு மொத்தமாக முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதில் எந்த லெவலும் நம்மளுக்கு தேவை, ஒரு வாரத்துக்கு உண்டான லெவல் நம்ம எதுவுமே கை வைக்க வேண்டாம் சரிங்களா. இப்போ நல்லா பார்த்துங்க, அடுத்த லெவல் வீக்லியுடைய ஓப்பன் பாயிண்ட் எவ்வளோன்னு பாருங்கள், 25,149 சரிங்களா. வீக்லி ஓப்பன் பாயிண்ட் தெரியலனா இந்த வீக்லி கேண்டில் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த கேண்டிலில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கட்டுது பாருங்கள், 25,000 நல்லா வீக்லி ஓப்பன் பாயிண்ட், ஓப்பன் பாயிண்ட் 150. இதை மட்டும் ஒரே ஒரு இது மட்டும் ட்ரா பண்ணிங்க. வீக்லி ஓப்பன் பாயிண்ட் 25,150, 149, 150 ஒரு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் சரிங்களா. இதை மாற்றிட்டேன். இருங்க கொஞ்சம் அலைஞ்சிருச்சு.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக உங்களுடைய ட்ரெண்ட் என்ன வரப்போகுதுன்னு புரிய வரும். வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டுக்கும் இங்கே பாருங்கள் ஃபெப்பை நல்லா ட்ரா பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ரீவியஸ் டேயில் கேண்டிலில் க்ளோஸ்ன்னு இதில் நம்ம பார்த்துக்கலாம். இதை தான் வந்து ட்ரா பண்ணிக்கணும். சரிங்களா? இதை ட்ரா பண்ணும்போது நம்மளுடைய லெவல் வந்து எங்கன்னா வீக்லி எஃப்ஐ லெவலும் மந்த்லினுடைய எஃப்ஐ லெவலும் கேண்டில் கீழே இருக்குது. சரிங்களா? அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்டு எப்படி நெகட்டிவ் ஆகும் அப்படி தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே உடைய லோவை கட் பண்ணதுன்னா இயர்னுடைய எஃப்ஐ லெவலில் ஒரு பவுன்ஸ் பேக் ஆக தான் செய்யும். அது இது வரைக்கும் இருக்கலாம். ரெண்டாவது திருப்பி இது அடிஷ்னல் ட்ரா பண்ணிச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கலாம். தேர்ட் டைமில் அட்டன் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 25,150 அந்த 150க்கு அப்புறம் இங்கேருந்து ஃபால் அடிச்சிச்சுன்னா இது வந்து பயங்கரமான ஒரு டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த டவுனை நான் எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணணும் புரியுதுங்களா? அப்போ அந்த டவுனை நான் எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து டவுன்னா இப்போ இது கீழே போகும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபாலை ஐடென்டிஃபை பண்ணணும். அது வந்து பெரிய ஃபால் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? வார் சுச்சுவேஷனில். சரிங்களா? இது இல்லாமல் நீங்கள் என்னுடைய க்ளோசிங் ப்ரைஸு வந்து நோட் பண்ணிங்க 25,300. இங்கே வந்து 120க்கு அப்புறம் உடைய போதுன்னு வச்சுக்கலாம். 25,300 மைனஸ் 24,300 24,120க்கு அப்புறம் உடைஞ்ச 120க்கு அப்புறம் கொஞ்சம் 180 பாயிண்ட் இன்ட்டு 0.55 பைசா. அப்போ 99 பாயிண்ட்டு. அப்போ நம்மளுடைய கீ லெவலு எப்படி இருக்க போகுதுன்னா இந்த லெவலில் ஆப்ஷன் சைனில் அப்போ இங்கே இருக்கிற ப்ரைஸ் எடுத்துக்கணும். இங்கே இருக்கிற ப்ரைஸு ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான், மற்றபடி கால் அவுட் டிப்ஸ் எதுவும் கொடுக்குறதில்ல. சரிங்களா? எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் என்ன மாதிரி பண்ணலாம். நான் செபி ரிஜிஸ்டர்டில் ரீட்டைல் ட்ரேடர் இன்வெஸ்டர் தான். அப்போ இந்த மந்த்லி கேண்டிலில் நம்ம கொடுக்கும்போது இது எந்த லெவலில் கரெக்டாக கீ லெவலில் வரப்போகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருங்க. அப்போ வீக்லி கேண்டில் எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலில் இதுவும் ஃபெப் எடுத்து ட்ராப் இங்கே ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அங்கேயே ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? இதை வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஒரு 15 மினிட்ஸில் ஒர்க் வந்துடும். இப்போ இந்த லெவல் வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு? 182 ரூபா. அப்போ 183 ரூபா. அப்போ 282 ரூபாய்க்கு இதோட இந்த ப்ரீமியம் வந்து 282 ரூபாய்க்கு அப்புறம் இந்த ப்ரீமியம் வந்து இங்கேருந்து மூவ் ஆக போகுதுன்னு சொல்லுது. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வருதுன்னா 282 ரூபாலேருந்து இது இப்படி நகர்வு தான் இருக்கும். இந்த நகர்வு எது வரைக்கும் இருக்குன்னா 282லேருந்து 354 354லேருந்து 428. சரிங்களா? இந்த கிரீக்ஸ் வேல்யூவோட நான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனோட அதை காட்டியிருக்கேன். சரிங்களா? மார்க்கெட்டு இன்றைக்கி தேதி பார்த்துக்கோங்க 8 மார்ச் சண்டே. சரிங்களா? அந்த சண்டேயில் நான் வந்து பார்த்திங்கன்னா இது காட்டியிருக்கேன். அப்போ 282 ரூபாய்க்கு அப்புறம் 290க்கு அப்புறம் 300க்கு அப்புறம் இதனுடைய மூமெண்டம் வந்து 420 28 20 அது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாண்ட் தான் இது மேபி பாசிபிலிட்டியாக ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உண்டான பாயிண்ட்டு 24,450 மைனஸ் ஃப்யூச்சர் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஃப்யூச்சர் 24,545. அப்போ 95 பாயிண்ட்டு டிஃப்ரெண்ட்டு. 95 +
24,545 இது வந்து ரெஸ்டண்ட்டு மைனஸு 24,450ன்றது ஒரு சப்போர்ட் ஃப்யூச்சர் லெவலில். அப்போ ஃப்யூச்சர் லெவலில் 450னா எங்கே வரும்னு முதல்ல பார்த்துங்க. ஃப்யூச்சர் லெவலில் இந்த 450 எங்கே வருதுன்னு பாருங்கள். அப்போ 450ன்றது ஒரு இந்த இடத்துல வந்து கேண்டில் வந்து திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு காட்டுது. அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த 6 மந்த்தினுடைய லோவுக்கு அப்புறம் இதுவும் உடையும் போது இதனுடைய ஃபால் வந்து கண்டினியூ ஆகும். இப்படி நீங்கள் வாட்ச் பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். சரிங்களா? டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அரட்டையில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு உண்டான கீ லெவல் சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ட்டு எல்லாமே இங்கே தான் மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? இதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுவும் இல்லை பிரச்சனை இல்லாமல் இங்கே வந்து தான் ட்ரேட் பண்ண முடியும், கற்றுக்கவும் முடியும். சரிங்களா? நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் வந்து எங்கே கிடைக்குதுன்னா இங்கே மட்டும்தான் கிடைக்குது. அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கற்றுக்குங்க. பெய்டு வெர்ஷன்லாம் கிடையாது. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ், வியாபாரம் நலம். நம்முடைய பேஸ் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் நலம் என்ற பேஸில் வந்து நான் மட்டும் நலன் பெறாமல் மார்க்கெட்டில் தொடர்ந்து வெற்றி பெறுவது எப்படி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் கிடைக்குமே தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது. சரிங்களா? அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லா இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். கமாடிட்டிலேருந்து நீங்கள் ஃபாரஸ்ட் ஸ்டடி பண்ணுற வரைக்கும் எல்லா இடத்துல வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ அந்த ஒர்க் அவுட்டில் உங்களால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுங்க. சரிங்களா? அதனால் எது வந்தாலும் பொறுமையாக பண்ணுங்கள், அவசரம் வேண்டாம். மார்க்கெட்டில் ஜெயிக்கிறது தோக்கிறதுன்றது சுலபம். ஆனால் அதை கரெக்டான முறையில் எப்படி ஜெயிக்கின்றதுன்றது தான் குரூப்பினுடைய ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா? நன்றி, வணக்கம். சரிங்களா? நாளினுடைய கீ லெவல் 450க்கு அப்புறம் மார்க்கெட்டு உடஞ்சதுன்னா ஃபாலோ ஆக போகுது. 450ன்றது ஒரு மேஜரான சப்போர்ட்டு. நீங்கள் அடிஷ்னல்னால் நீங்கள் ஒரு டெரிவேட்டிவ் வந்து என்எஸ்சி இந்தியா லெவலில் போயிட்டு நிஃப்டின்னு டைப் பண்ணுங்கள். இன் டெரிவேட்டிவ் வரும். அந்த டெரிவேட்டிவில் என்ன ஸ்கிரிப்ட் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்டார்டெல்லாம் ஸ்டாங்கல் போட்டிருக்காங்க 24,600. இப்போ இவங்களுடைய பேனிக் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு 302, 158, அதாவது 159, 302, 159 க்ளோசிங் ப்ரைஸ். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 24,600ன்றது ஒரு மேஜரான சப்போர்ட் இடம் வந்து கீ லெவல் இருக்குது. 139ன்றதும் ஒரு சப்போர்ட்டு. 25,061ன்றது ஒரு ரெஸ்டன்ட்டு. இந்த 461 டிவைடட் பை 2ன்னு கொடுத்துட்டிங்கன்னா 230. அந்த 230 கூட 24,600, அந்த 24,830ன்றது ஒரு ரெஸ்டன்ட்டு மீட்டிங் பாயிண்ட்டு. அப்படியே மைனஸ் பண்ணிங்கன்னா 369ன்றது இது ஒரு மீட்டிங் பாயிண்ட். சரிங்களா? இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.